Naina, mummy from China. Her name is Young Meng Cheng. எஸ், எல்லாரோட சைல்ட்ஹுட்டையுமே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக மாற்றின ஒரு நடிகரையும் தாண்டி அவர் நம்ம குடும்பத்தில் இருக்க ஒரு ஆளாக தான் நம்ம பார்த்து அவரை ரசிச்சிருக்கோம். அவருடைய நகைச்சுவையாக இருக்கட்டும் எல்லாமே. அண்ட் 80s அண்ட் 90s காலேஜ் ஃப்ரெண்ட்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி ஒரு ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நபர். அவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், மிமிக்ரி, ஜிப்ரிஷ், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்த்து ரசித்து கொண்டாடி இருக்கோம். அண்ட் இப்போயுமே அவர் வந்து ஒரு இளைஞராக, குழந்தையா, அவரோட எமோஷன்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அண்ட் வி ஆர் வெரி ப்ரவுட் டு வெல்கம் சின்னி ஜெயன் சார் ஆன் டு த ஸ்டேஜ். நீங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்தது ஒரு விதமான எங்களோட அன்பை வெளிப்படுத்துறதுக்கு, நன்றி உணர்வை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு தருணமா தான் நாங்க எல்லாரும் பார்க்கிறோம். எஸ், few words from you sir. வாழ்க தமிழ். இனிய நண்பர் யுகி சேது அவர்களே, இனிய நண்பர் சுரேஷ் சந்திரா அவர்களே, டார்லிங் நாசர், பத்திரிகை நண்பர்களே, படத்தின் தயாரிப்பாளர் ராஜு அவர்களே, உத்ரா ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர்களே, இயக்குனர் திலீப் குமார் மற்றும் இயக்குனர்களே, நடிகர் நடிகைகளே, ரொம்ப தைரியமான குரூப் இந்த குரூப். கர்நாடகாவிலிருந்து தமிழ் சினிமாவை நம்பி வந்திருக்கீங்க. கண்டிப்பாக தமிழ் சினிமா உங்களை கைவிடாது. ஏன்னா வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். எப்படின்னா, இந்த தமிழ்நாட்டை நம்பி வந்தால் சக்ஸஸ் தான். நான் நடித்த ஃபஸ்ட்டு படமே கன்னட படம் ரீமேக். கதா சங்கமான பொட்டண்ணா கணக்கால் அவர் வந்து டைரக்ட் பண்ண படத்தில் ஒரு பார்ட் முனித்தாயின்னு ஒரு பார்ட். அதில் ரஜினி சார் வந்து வில்லனாக நடிச்சிருப்பார். அதில் உமேஷ்னு ஒருத்தர் நடிச்சிருப்பார். அந்த ரோல் தான் நான் நடித்தேன். அந்த படத்தை ஃபஸ்ட்டு ஷோ நான் பார்த்த தியேட்டர் இந்த தியேட்டர் தான், கமலா தியேட்டர் தான். கை கொடுக்கு கை தான் வந்து இங்கே பார்த்தேன். ஸோ இந்த டைம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னாங்க. இந்த படம் வந்து ஒரு 5 பார்ட் எடுத்திருக்காங்க இல்லையா, வவல்ஸ் 5 பார்ட் மாதிரி. அதில் ஒரு பார்ட்டில் நான் ஆக்ட் பண்ணேன். இந்த படத்தை வந்து நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் இந்த ப்ரொடியூசர்கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 இதை எடுத்தே ஆக வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சபூதங்கள்னுவாங்க இல்லையா, அதில் சலங்கை ஒலியில் வரும் பஞ்சபூதங்களும் முகவடிவாகும்ன்ற மாதிரி இந்த வவல்ஸுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து நீங்கள் 5 படம் நீங்கள் எடுத்தே ஆகும். எடுத்தால் கண்டிப்பாக ரசிப்பாங்க. ஏன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ டச் பண்ணது எல்லாமே லவ். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் டச் பண்ணி, ஆனால் அதில் ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுங்க, எல்லா டேரக்டரும் சொல்கிறேன், இதே ஆர்டிஸ்ட்டை தான் போடணும், எங்களை போடலன்னா கூட பரவாயில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க இதை நம்பி வந்திருக்காங்க. ஏன்னா இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க, உலக ரசிகர்களிலே தமிழ்நாட்டு ரசிகர்கள் மாதிரி வரவே வராது. ஏன்னா கரெக்டாக ரசிப்பாங்க தமிழ்நாடு. உங்களுக்கு தெரியுமா இல்லையா, ப்ரூஸ்லியுடைய என்டர் த ட்ராக்னு ஒரு படம் வந்தது தெரியுங்களா? அந்த படம் ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து சென்னையில் தான், ஒரு வருஷம் ஓடிச்சு. ஏன்னா நம்ம ஊரில் வந்து ரசிக்கிறத வந்து அவ்வளோ அழகாக ரசிப்பாங்க. ஸோ அதே மாதிரி திலீப்பை பற்றி நான் சொல்லணும். வந்து சொன்னார் கதையை எடுக்கலான்னா, நான் கண்டிப்பாக நினச்சேன் இவ்வளோ லெவலுக்கெல்லாம் இவங்க பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பயங்கரமான என் லாங்குவேஜ் சொன்னால், இந்த குரூப்பை ஒரு கில்ஃபாசியான குரூப்பு. இவருக்கு பண்ணுறதை வந்து ரொம்ப நேக்காக பேசுனானுங்க என்கிட்ட. சார் ஃபஸ்ட்டு பண்ணுறேன் சார், நாங்கள் இது பண்ணுறேன் சார். என்னடா இவ்வளோ பாவம், ரொம்ப இதாக கெஞ்சறானுங்க. ஒரு வேளை ரொம்ப வசதி இல்லாத குரூப்புன்னு பார்த்தா பயங்கரமாக கில்ஃபாசி இருக்கிற குரூப்புங்கெல்லாம் இவ்வளோ பெருசாக இவ்வளோ இது ஃபங்க்ஷன்லாம் அப்படின்னா கண்டிப்பாக நான் நினைக்கவே இதை கிட்ட வரும்போது பிடிச்சிட்டேன். ஆஹா, ரொம்ப நேக்காக போட்டாருங்கன்னு. பட் இதில் ரொம்ப எனக்கு பிடிச்சதுன்னு தெரியுங்களா, அந்த 5 டைரக்டர்ஸ் கிட்ட இருந்த அந்த ஒற்றுமை ஃபென்டாஸ்டிக். ஒவ்வொரு அதாவது யார் எல்லாருமே இருந்தாங்க, எல்லா ஷூட்டிங்கில் எல்லாருமே சேர்ந்து இருந்தாங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்ற மாதிரி. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும். நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரொடியூசரும் சரி, இந்த டைரக்டரும் சரி, 5 படம் எடுக்கணும், இதே ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுக்கணும். அதேமாதிரி என்னுடைய இனிய நண்பர் யுகி சேது என்ன சொல்கிறதுன்னா, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலி இன்டெலெக்சுவல் பர்சன். அவருடைய ஒரு விஜய் டிவி இன்டர்வியூலெலாம் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். இப்போ ஒரு படம் எடுத்திருக்காரு, கண்டிப்பாக அந்த படமும் பெரிய ஹிட் ஆகும். இந்த படத்தில் வந்து இப்போ நான் நடித்ததை விட இந்த படத்தில் யுகி சேது அவர்கள் நடித்தது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்.
ஏன்னா அவர் வந்து நாங்களாம் வந்து ரொம்ப இன்டெலெக்சுவலாக ரசிப்போம். அதே மாதிரி இது ரொம்ப ஒரு ஹை நாலேஜ் உள்ள பர்சன். இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருப்பார். ஸோ இந்த பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களாம் வந்து நீங்கள் இந்த படத்தை நல்லா என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா இந்த குழந்தைங்களாம் வளர்ந்ததுன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து ஜென்ரேஷன்லாம் வரும். அதாவது உங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த எங்கள் ஆர்டிஸ்ட் எங்கள் டெக்னீஷியன்ஸுக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 80s சினிமாவில் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஈஸியாக போய் உள்ளெல்லாம் சான்ஸ் வாங்க முடியாது. ஆனால் நடிக்க சான்ஸ் கிடச்சதுன்னா நடிச்சுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் 42 வருஷமாக நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஆனால் இப்போ எப்படி தெரியுங்களா, சினிமாவில் நடிக்கிறது ஈஸி, நடிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் கஷ்டம். அது காரணம் வந்து என்னென்னா, அதில் நீங்கள் வந்து டிசிப்ளினாக இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஸோ இந்த படத்துடைய இந்த விழாவுக்கு, அதாவது ஒளிநாடா வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கோம். அடுத்தது அனைவரும் சேர்ந்து இந்த படத்தின் வெற்றி விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் முக்கியமாக உங்களுடைய கதாபாத்திரம் பற்றி கொஞ்சம் பேசலாமா? இந்த வழக்கமான கதாபாத்திரம்ல கொஞ்சம் வித்தியாசமாக நானே கேட்டேன், எதுங்க என்னெல்லாம் நம்பி இந்த ரோலில் இந்த வயசில் கொடுக்குறீங்க என்ன? இல்லை சார், இது நடித்தா ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஒரு லவ் எமோஷன் பண்ணாங்க, நல்லா இருந்தது. அது ஸ்க்ரீனில் பார்த்தா இன்னும் சஸ்பென்ஸாக வச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, சஸ்பென்ஸாக வச்சிருக்கீங்க. ஏன்னா பார்க்குறப்பே தெரியுது ஒரு விதமான லவ் அண்ட் ஒரு இளைஞர். இல்லை, வழக்கமாக நம்ம லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் லவ் பண்ணால் எப்படி இருக்கும்னு திலீப் குமார் அது பயங்கரமாக யோசிச்சிருக்காரு. பயங்கரமாக யோசிச்சிருக்காரு அவர். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. குட் லக். ரொம்ப நல்லா காம்பேர் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மை ப்ளஷர். இந்த பேரே ஒரு பிரம்மாண்டம் அப்படின்றத சொல்லலாம். அண்ட் சினிமாவுடைய என்சைக்ளோபீடியா, அதாவது 70 80களிலே வந்து உலக சினிமாவை பற்றி நிறைய விஷயங்கள் தேடி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நபர். அண்ட் வாட் நாட் எல்லா விஷயமே சினிமாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஃபிலிம் ஆக்டர், ஸ்க்ரீன் ரைட்டர், டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் டாக் ஷோ ஹோஸ்ட், இந்த மாதிரி பல பரிமாணங்களில் இவரை நம்ம பார்த்துருக்கோம். யுகி சேது சார் ஆன் டு தி ஸ்டேஜ். அண்ட் இவருடைய நகைச்சுவையாக இருக்கட்டும், அதாவது ஒரு நிமிஷத்தில் வந்து அவ்வளோ ஜோக்ஸ் வரும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதாவது நம்ம இவரோட ஃபர்ஸ்ட் ஜோக் புரிஞ்சு சிரிக்கிறதுக்குள்ளே இவர் 4வது ஜோக் போயிடுவார் அப்படின்ற மாதிரிலாம் பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ சார். என்னோட அடுத்த படம் பீட்டர் பெருமாள் பேர். உன் பேர் தான் பண்ணியிருக்கேன். பீட்டர் பெருமாள் பழி வாங்கிட்டாங்க. அதில் ஒருத்தன் வந்து ரொம்ப குள்ளமாக இருப்பான். அவனோட லவ்வர் வந்து டாவடிக்கிறது ரொம்ப ஹைட்டாக இருக்கும். நான் தாண்டும் போதெல்லாம் ரொம்ப சண்டை போட்டே இருப்பான். ஒரு நாளைக்கு ரொம்ப இறைச்சலாக போய், டேய் நான் அவசரமாக வெளில போய் நிற்கிறோம், மேட்டர் என்னன்னு ஷார்ட்டாக சொல்கிறான்னு. அவன் காதில் வந்து குசு குசுன்னுமா, டேய் இவன் மேட்டரே ஷார்ட்றான்னு. அது மாதிரி ஷார்ட்டாக பேசணுங்கிற ஒரு நிலைமையில் கொண்டு வந்து வச்சுருக்கீங்க. இப்போ நான் அந்த தூங்காமனம் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் சொன்னேன். கமல் பிரகாஷ் ராஜ் வந்தார். எனக்கு மொத்தம் தான் 12 நிமிஷம் பேச விட்டாங்க. சின்ன 2 நிமிஷம் தான். ஏன்னா நான் பேசும்போது எப்போவுமே வாட்ச் பார்க்க மாட்டேன், எல்லோரும் கேலண்டர் பார்ப்பாங்க. அதில் சொன்னேன், how should a teaser look? The teaser should look like the mini skirt of a beautiful girl. பெண்கள் மன்னிச்சிருங்க, just a joke. It must be short enough to arouse curiosity and long enough to cover the essentials. அப்படின்னு அதுபோல் இந்த ட்ரெய்லர் ஐ திங்க் இட் ஹேட் கவர் தி எசென்ஷியல்ஸ் அண்ட் அரோஸ் ஆல்சோ தி கியூரியாசிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே இது வழக்கம் போல் பேசுகிற இது கிடையாதுங்கிறதுனால சின்னி ஜெயந்த், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரிமெம்பரிங் மீ. எக்ஸ்ட்ராடனரி ஏர்லியஸ்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ரொம்ப பாப்புலர் ஆகி ஆக்டர் ஆனதில் வந்து முதல்ல வந்தது சின்னி ஜெயந்த் தான். அப்போல்லாம் மிமிக்ரி நான் யாருன்னு என்னன்னே தெரியாது. அவர் தான் அதை ஆரம்பிச்சு விட்டது. இது இன்றைக்கி ஜெயராம் எல்லாரும் தாண்டி மணிகண்டன் வரைக்கும் அவர் தான் பிதாமகன் அதுக்கு. அந்த வி கோ எ லாங் வே. நாங்கள் 2 பேரும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு. இப்போ வந்து திலீப் கேம் டு மீ வித் சப்ஜெக்ட் மை ஈராஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரியில் நீங்கள் ஈராஸாக நடிக்கணும் அப்படின்னா. பரவாயில்ல, இப்போ தினப்படம் இல்லை, இந்த தமிழ்நாட்டில் இருந்தால் சின்ன ராசி பெரிய ராசி, இது ஈராஸ், இது பெரிய இல்லை, வை நாட் அக்செப்ட் இட் அப்படின்னு. ஈராஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு காட் ஆஃப் லவ். காட் ஆஃப் லவ்னா எராட்டிக் அப்படிங்கிற வார்த்தை அந்த ஈராஸ்லேருந்து தான் வருது. இதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அப்போ மாதிரி சொன்னாங்க, ஒரு மேன். எனக்கு என்ன ரோல் கொடுக்குறதுன்னு தமிழ் சினிமாவில் தெரியல. நான் இந்த 23 வருஷமாக 200 படத்துக்கு மேலே ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். அவங்க என்னை எங்கேயா ப்ளேஸ் பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. அதனால் இந்த படத்தில் கரெக்டாக ரக்கையை வச்சு, நீ வெளிலேருந்து வா ராஜா அப்படின்னு, நீ லோக்கல் லாய்க்கில் அப்படின்னு, வைநாடு அப்படின்னு பீட்டர் பக்கத்தில் சேர்ந்த உடனே நான் மெட்ராஸ் பாஷையில் பேசி, ஏன்னா லவ் டாவடிக்கிறதுலாம் போய் ஒருத்தன் தற்கொலை பண்ணிப்பானாடா, அவன் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கிறான்.
அப்படிங்கிற மாதிரி இடம் கொடுத்தது வந்து பீட்டர் பக்கத்தில் வந்ததுனால தான். நான் படி ஏறிட்டு இருக்கேன், ஏறும்போது நான் இம்ப்ரவைஸ் பண்ண சாங் தான் அந்த முன்ன பின்ன பார்த்தா. முன்ன பின்ன பார்த்தா மெரசலு, பின்னி பின்னி பாயகணும் வரசலு, அதுக்குள்ள ஏண்டி விரிசலு, என்னை விட்டு போனியா சோனியா, என்னை விட்டு போனியா சோனியா. அப்படி அழுது வந்து போய் அழுதுன்னு அப்படியே மாறிடுவான் காமெடிக்கு. ஐ ஹேட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் ஒரு 12-13 கானா சிங்கர்ஸ் என்னுடைய நயன் இது பண்ண நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். சிந்தை புண்ணியர்லேருந்து கானா உலகநாதன் வரைக்கும். ஸோ தட் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்ஸ் திலீப் ஃபார் கிவிங் மீ டு இம்ப்ரவைஸ் மை லைன்ஸ், இம்ப்ரவைஸ் மை டயலாக்ஸ். காதலை பற்றி என்னெல்லாம் பேச வேண்டுமோ அதெல்லாம் பேசியிருக்கேன் நான் அதில். காதல் அப்படிங்கிறது இன்னைக்கு இன் டைம்ஸ் ஆஃப் வார் டுடே ஐ டோல்டு திலீப், மை பிரதர் இஸ் இன் துபாய் ஃபேமிலியோட, அவனுடைய ஹோட்டல் பக்கத்தில் முதல் குண்டு கீழே அந்த காரில் அந்த டெப்ரி விழுந்து அது பர்ஸ்ட் ஆகி ஏர் டு மூவ் டு தி அண்டர் கிரவுண்டு. இன்னைக்கு காலையில் அந்த நியூஸ் கேட்டுட்டு ஐ ஹேட் டு கம் டு திஸ் திங். ஸோ அந்த பக்கம் ஒரு பக்கம் வார் அண்ட் நவ் வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் லவ். புறநானூறு என்பதே அகமும் புறமும் சேர்ந்தது. அகம் 400, புறன் 400. இது ரெண்டுமே இன் டைம்ஸ் ஆஃப் வார் ஹவு கேன் யூ லவ் அப்படின்றதுக்காக அருமையான கவிதைகளும் காதல் கவிதையும் எழுதி வைத்து போன சமூகம் தான் இது. 3rd century BCE சங்க இலக்கியம் அது. என் படத்தில் கூட ஒரு பாட்டு வச்சுருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செம்புல பயணியரான பாட்டு. யாயும் நியாயும் எந்தையும் உந்தையும் யானும் நீயும் கேலிரானும் செம்புல பயணியர் போல அப்படின்னு. யாயும் நியாயம் நானும் நீயும் எந்தையும் உந்தையும் உன் தந்தையும் என் தந்தையும் யானும் நீயும் நானும் நீயும் உங்கள் அம்மாவும் நானும் எங்கள் அப்பா வந்து சேர்த்து. இன்னைக்கு ஒரு மழை வந்து ஒரு எப்படி வந்து ஒரு செம்மணியில் விழுந்தவொன்னு கலந்து எது செம்மண் எது மழை நீர் என்று தெரியாமல் கலக்கிறது, அதுபோல் நீங்களும் நானும் ஒரு உறவினர்களாக கலக்கிறோம் என்ற ஒரு கவிதையை எழுது வந்து 3rd century BCE. Imagine the amount of thought and brevity a Tamil poet could bring in. அதுதான் நம்மளுடைய. அதனால அது காதல் என்பது இன்னைக்கு டெமோகிராஃபி ஆஃப் தி பீப்புள் who come and watch the films are between let's say 18, 16 and 30. எல்லாம் இந்த டாவில் மாட்டிக்கக்கூடிய மக்களாக தான் இருக்குது. அதுக்கு ஒரு ஆந்தாலஜி அப்படிங்கிறது கொண்டு வந்தது அந்த இட்ஸ் அ குட் திங். பிகாஸ் இன்றைக்கி ஒரு 2.5 hour கதை எழுதுறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயமா இருக்குது. ஃபெயில்யூருக்கு தான் காரணமே. என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப சாதினமாக 1/2 hour 5 பிரித்து வச்சுட்டாங்க. உலகத்திலே வந்து 1.5 hour தான் படம்னா, இந்தியாவில் மட்டும்தான் அது 2.5 hours வருது ஜென்ரலி. அதான் தான் நம்ம இன்ட்ரோல் விடுறோம். உலகத்தில் எங்கேயுமே இன்ட்ரோல் கிடையாது, இந்தியாவில் வந்து இன்ட்ரோல். அப்போ தான் நம்ம பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை, படம் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது அப்படின்னு. என்ன அர்த்தம்னா கதை இருக்குதுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்னா நம்ம கதையை எழுத ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். யூ எக்ஸ்பெக்ட் அ ஸ்டோரி ஒன்லி இந்த செகண்ட் ஹாஃப் அண்ட் டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஷார்ட்டாக எடுக்கிறாங்கன்னா ஆதி காலத்துலேருந்து ஷார்ட் ஃபிலிம் தான் எடுத்துருக்கணும். ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு 5-6 படமாக எடுக்கிறாங்க ஃபுட்டேஜ், அது குறுக்கி 2 hour படமாக கொடுக்குறது பேர் ஷார்ட் ஃபிலிம் தான். 2.5 hour ஷார்ட் ஃபிலிம் அது. இந்த படத்தில் வந்து ஐ வாஸ் கிவன் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் டாக்கிங் அபவுட் லவ். அது பாருங்கள். இது வந்து ஐ ஆல்சோ வாண்டட் டு தேங்க்ஸ் யூ. இந்த 5 பேர் வந்து சொன்னது போல் ஒரு ஈகோவே இல்லாமல் ஒருத்தர் டைரக்ட் பண்ணி மிச்சம் 4 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறது, இது ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருக்குது. எனக்கு என்ன பயம்னா, நம்ம மியூசிக் டைரக்டர் சரவணன் வந்து நடிக்கிற சான்ஸுக்காக முதல்ல மியூசிக் டைரக்டர் ஆனவரும் டவுட்டாக இருக்குது எனக்கு. அவன் மியூசிக் இப்போ ஆக்டர் ஆனோன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மியூசிக்கல் ஆக்டிங் காலேஜ் போகிறது, இல்லைன்னா யார்கிட்டாவது குட்டி குட்டி ரோலில் நடிக்கிறது, இல்லை டிவிசியில் நடிக்கிறது அப்படி இல்லை. இப்போ நிறையா மியூசிக் டைரக்டர் ஆகிட்டான்னா அடுத்தது ஈஸி ஆக்டர் ஆகிடலான்னு. Saravanan, I don't know if you are going to do this. If you have any plans of acting, please let me know. And I can start music directing. You don't have plans for acting, huh? அது ஒரு இடம் வேக்கண்ட். அது மிக அருமையான ஒரு மியூசிஷியன். யூ ஹவ் ஸ்கோர்ட் கிரேட் மியூசிக் வித் லாட் ஆஃப் சென்ஸ். அவர் அதிகமான மியூசிக் சென்ஸ் இருக்குது. நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னோன்னா, நான் பாடின பாட்டுக்கு அவரால் பேக்ரவுண்ட் போடவே முடியல. அது ஸ்ருதி சேரல, தாளத்துக்குள்ளே வரல. அப்பயே கண்டுபிடிச்சிட்டு இருந்தாலும் தெரிஞ்சிச்சு மியூசிக்னு. அவங்களால அவாய்ட் பண்ணியிருந்தேன் அவரோட பேசுகிறதுக்கே நான். அண்ட் திஸ் ஃபில்ம் ரியலி somehow today Tamil cinema has about a good number of very good musicians, and I'm very glad you will join the band of such beautiful musicians today in 2026.
அப்புறம் வந்து சினிமாட்டோகிராஃபர் கீர்த்தன் பூஜாரி வந்திருந்தார். இன்னொரு சினிமாட்டோகிராஃபர் சந்தீப் பல்லூரி வந்திருக்காங்க. எங்களுக்கு பண்ணது கீர்த்தன் பூஜாரி, வெரி கூல் காய். அண்ட் எடிட்டர் ஹரீஷ் கொம்மே வந்து ஒரு பாஞ்சாலி, அவர் 5 படத்துக்கும் அவர் தான் எடிட்டர். ஐ ஆல்சோ புட் டுகெதர் ஆல் தி 5 ஃபிலிம்ஸ். ஸோ அது ரொம்ப பொறுமைசாலி. ஆமாம், அவருக்கு வந்து கோபமே வராது. அது கோபமே வரேங்கிறது நினச்சி நமக்கு கோபம் வருது. அப்புறம் வந்து ஆக்டிங் நம்ம பீட்டரோட நடிச்சது இஸ் ஏ சூப்பர் ஸ்டார் ஆன் இன்ஸ்டாகிராம். ஆமாம், உண்ட மேலே அவர் சப்ப மேட்டர்லாம் எடுத்து வச்சுட்டு 4 மில்லியன் 5 மில்லியன் எப்படி போகிறேன் இன்னி வரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா மக்களோட வாழ்க்கையே அப்படி தான் இருக்கு போல. எல்லாமே சப்பையாக இருக்கும்போது சப்பையாக பேச நம்மளை பற்றி ஒருத்தர் பேசுகிறான்டா. எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் மேட் இம் ஆக்ட் இன் மை ஃபில்ம். எனக்கு அவர் தனியே ட்ராக் விட்டுருக்கேன் அவருக்கு. டேக் இட் ஃப்ரம் மீ, another 1 or 2 years from now, this guy Peter will be the most wanted comedy actor, busiest actor. எழுதி வச்சுங்க, நான் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ ட்ரைனிங் ஆயிருக்கு. அந்த காலத்தில் பாய்ஸ் கம்பெனி நம்ம சின்னி ஜென் சொன்னது போல் ட்ரைனிங் கிரவுண்ட் ஹஸ் பீன் இன்ஸ்டாகிராம் ஃபார் ஹிம். யூ நோஸ் எவ்ரி திங். அது அத்தனை 4 மில்லியன்னா ஒன்றுமே இல்லை. அவர் இந்த மேட்டருக்குலாம் 5 நிமிஷம் பாட்டு எப்படி அது ஒரு தனி ரகசியம் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. அந்த டெக்னிக் எப்படி அத்தனை மில்லியன் எதுக்காக விடுறாங்க? நான் பப்ளுக்கிட்ட கேட்டேன், பிருத்திவிராஜ் உனக்கு எதுக்கடா இவ்வளோ வியூவர்ஸ் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் சிம்பிள் மேட்டர்னு சொன்னால் சட்டையை கேட்டுறாங்க தான். நான் சல்மான் கான் மாதிரி அவனும் ஒரு டெக்னிக் வச்சுருக்கான், இவன் ஒரு டெக்னிக் வச்சுருக்கான். ஸோ இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் நம்ம ட்ராக்கில் நம்ம 2 பேர் தான். ஏன்னா அது சின்னி ஜெயந்த் வேறு ட்ராக் நான் பார்க்கல, படம் பார்த்து தான் தெரியும் சின்னி ஜெயந்த் ட்ராக் என்னன்னு. அவர் என்ன டாவடிச்சுக்கிறாருலாம் தெரியாது அதில். அப்புறம் வந்து போஸ்டர் டிசைன் பை ஜெகன். அவர் ஒரு டைரக்டரு ஒன் ஆஃப் தி இதில், பட் ஹீ டிசைன் த போஸ்டர். இது இன்னொரு போஸ்டர் இருக்குது, என்னை வச்சு ஒரு போஸ்டர் இருக்குது. அது பாருங்கள், தட்டில் அஸ்டானிஷிங் எஃபெக்ட் வித் தி ஹெல்ப் ஆஃப் நம்ம என்னது ஹேமந்த் அண்ட் ஜெகன் 2 பேரும் டேரக்டர்ஸு. பாருங்கள் எத்தனை வேலை ரெடியாக இருப்பார். உங்களுக்கு போஸ்டர் டிசைன் வேலையும் காத்திருக்கு உங்களுக்கு. ஆமாம், அதே மாதிரி உங்கள் படத்தில் நடித்த அந்த நடிகருக்கு வந்து டைரக்ஷன் காத்திருக்கு. ஏன்னா உங்களோட கதை அவர் அழகாக சொன்னார். I mean, this is what cinema is all about. You know, we come for something, we do something else. As long as we're within the cinema bracket, it's okay. அப்புறம் வந்து ஜெகன் வேற யார் இருக்கான், திலீப் ஆர்டர் டே மதி. பயங்கரமான ஆள் இது மதி. அவர் வந்து கதிருடைய அசிஸ்டண்ட். அவர் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ருக்கேன் என் படத்தில். துப்பாக்கி துறவி என்னோடய படத்தில் இன்ட்ரடியூஸ் இம் எஸ் ஆர்ட் டைரக்டர். என் படம் எடுத்து நான் மெதுவாக எடுத்து பாலிஷ் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. So he got introduced again in Madi. Extraordinary hard worker. He'll be one of the busiest art directors from this year onwards. Take it from me. அதான் மதி. அப்புறம் வந்து பிரியா, யார் சொன்னால் நான் சொல்லியிருப்பேன் பிரியா மேக்கப். ஏன்னா ஆமாம், ஷீ சச் அவங்க நடிக்கணும் ஆக்சுவலாக. உங்களுக்குலாம் போட்டி. ஏன்னா ஷீ ஸோ கிரேஸ்ஃபுல் when she talks, when she works, so pleasant. She gives you the atmosphere of a beautiful person around you. அதுதான் பியூட்டிஷியனோட முதல் கடமை. You must be surrounded with something that's beautiful, that enthusiasts you to do something beautiful and very beautiful. ஏன்னா அவங்க ஆக்சுவலாக நான் காஸ்டியூம் டிசைனராக கூட யூஸ் பண்ணேன். என் தலைமுடி தினம் இஸ்திரி போடுவாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ் ஆல்சோ ஃபார் தி 2 காஸ்டியூம் டிசைனர்ஸ். நான் இப்படி தான் வேணும், அப்படி தான் வேணும், என்னோடய டேண்ட்ரம்ஸ்லாம் பொறுத்துக்கிட்டு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து சினிமா பற்றி பேசணும் மாத்திரம் இல்லை. ஏர்லி டேஸில் இப்போ நம்ம ஷார்ட் ஃபிலிம் என்ன எது லென்த் ஆஃப் எ ஃபிலிம் நமக்கு தெரியல. இப்போ பாரு, லென்த் ஆஃப் என்னோடய ஸ்பீச் கூட எனக்கு தெரியல. ஏன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு, இந்த ஆக்சிஸ் அந்த ஆக்சிஸில் நிறைய விஷயங்கள் தோன்றுகிறது. ஏன்னா சினிமா தோன்றிய காலத்துலேருந்தே ஒன் ரீல் ஃபிலிம் தான். எப்போவுமே 1895 முதல் சினிமா காட்டும்போது தேர் ஆல் ஷார்ட்ஸ், தென் பிகேம் ஒன் ரீலர். பர்த் ஆஃப் நேஷன் வரும்போது ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணலாமா அப்படின்னு ஒன்று தோணுது. அப்புறம் சவுண்டு ஃபிலிம் வந்த உடனே ஒவ்வொன்றும் வந்து பரிணாம வளர்ச்சி வளர 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 சினிமா வளர்ந்து இன்றைக்கு வந்து டிஜிட்டல் சினிமாவில் we still have the hangover of old legendary cinema only in India mostly because of the 2.5 hour thing. அங்கெல்லாம் குறைச்சிட்டாங்க. இங்கே நம்ம வந்து ரொம்ப இந்த ஓடிடிலாம் வந்த பிறகு கொஞ்சம் சாதுரியமாகி நம்ம we are started giving short இது. I have a feeling this film will also, like cutely couple of other films will open up. The short films can also be successful அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓப்பனிங் இது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனையோ பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட் அண்ட் எக்ஸ்ட்ராடனரிலி ட்ரெயின்டு ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்கீங்க.
உங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஓப்பனிங்காக இருக்கும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இன்னும் அவ்வளோதானே, இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. யாரோ விட்டு இந்த ப்ரொடியூசருக்கு நன்றி, அப்புறம் உத்தரா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நன்றி. டு மேக் படத்தை பார்த்துட்டு இது தியேட்டருக்கு போகலாம் அப்படின்னு நினச்ச அந்த ஒரு தாட்டுக்கு ரொம்ப நன்றி அவங்களுக்கு. ஸோ இதுதான். ஓகே, நிறைய பேசணும். பட் வாட் ஐ டுக் அவே ஃப்ரம் திஸ் ஃபில்ம் இஸ் தஸ் டீம் ஒர்க் ஹெல்ப்ஸ். எல்லோரும் டீமாக உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு பாரபட்சம் இல்லாமல் சின்னி ஜெயின் சொன்னது போல் ரொம்ப பவ்யமாக குனிஞ்சி பெண்ட் பண்ணி அவ்வளோ இவ்வளோ கெஞ்சுறாங்களே, கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு தோணுது. அப்புறம் தான் தெரியுது அவங்க அது ஒரு டெக்னிக்னு. அந்த டெக்னிக் கற்றுக்கிட்டேன் இந்த படத்துலேருந்து. ஸோ ரொம்ப பவ்யம். அதான் எல்லாரும் எனக்கு கை கொடுக்கும்போது நான் எழுந்து நின்று கை கொடுத்தது காரணம் உங்கள் டெக்னிக் எனக்கும் தெரியும் அப்படின்னு. ஸோ ரொம்ப நன்றி. ஐ விஷ் ஆல் யூ கைஸ்